வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் 50 கிராம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை 1, அன்னாச்சிப்பூ 2, பிரிஞ்சி இலை 1, லவங்கம் 3, சோம்பு 1 ஸ்பூனு போட்டு அது கூடவே நறுக்கிய பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலையை போட்டு வதக்கலாம். நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒரு 3 போட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். நறுக்கிய தக்காளி 1/4 கிலோ போட்டுக்கலாம். தக்காளியை பொடியாக நறுக்குனா தான் சீக்கிரமாக வதங்கும். இது கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூனு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஏற்கனவே வேக வைத்த சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும், ஒட்டாத மாதிரி. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இது ஆறட்டும். இப்போ கிரேவி ஆறிடுச்சு. சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாம் கிளறிக்கலாம். இந்த கிண்டின சாதத்துக்கு எனக்கு உப்பு போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்கலாம். தக்காளி சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.